நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரை. மத்தேயு 27 38லிருந்து 44ஆம் வசனம் வரை. பின்பு அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்வர்கள் அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை தொலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள் கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரோடும் மூப்பரோடும் கூட அவரை பரிகாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. இவன் இஸ்ரேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவருடைய கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்வரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள் என்பவைகளே. நாம் தொடர்ச்சியாக நமக்கு எதற்காக பலம் எதற்காக என்று தியானித்து வருகின்றோம். கடந்த வாரத்திலே இதனுடைய முதல் பாகத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கு இதனுடைய 2வது பாகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எதற்கு நமக்கு பலம்? இதற்கு ஆதாரமாக மத்தேயு 27 42ஆம் வசனத்தின் முதல் பாகத்தை வாசியுங்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்த போது அவரை பரியாசம் பண்ணி, அவரை கிண்டல் பண்ணி, இந்த பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் பரிசேயரும் சொன்ன ஒரு வசனம்தான் இந்த வசனம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. பல சமயம் இதே ஏளனத்தை சுயநலமே இல்லாமல் பிறருடைய நலனுக்காக தங்கள் பலத்தை எல்லாம் பயன்படுத்துபவர்களுக்கு நேராக சொல்வதுண்டு. அப்படிதானே? சுயநலமே இல்லாமல் மற்றவர்களுக்காக 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 என்று தங்கள் பலத்தை எல்லாம் பயன்படுத்துபவர்களுக்கு நேராக கிண்டலாக இப்படி சொல்வதுண்டு. மற்றவர்களுக்கெல்லாம் செய்தார், மற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தார், ஆனா தனக்கு பிள்ளைகளுக்கு செய்ய முடியவில்லையே. மற்றவர்களுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணினார், ஆனா தனக்கு என்று ஒன்று வந்த போது அவர் கண்டு கொள்ளாமல் இருந்து விட்டாரே. மற்றவர்களை எல்லாம் காப்பாற்றினார், தன்னை விட்டுட்டாரே. அப்படிதானே? தன்னை விட்டுட்டாரே. அதே போல ஒரு கிண்டல் தான் ஆண்டவருக்கு எதிராக செய்யப்படுகின்றது. மற்றவர்களை ரட்சித்தான், ஓடி ஓடி போய் மற்றவர்களை எல்லாம் ரட்சித்தான், செத்து போனவர்களை எல்லாம் உயிரோடு எழுப்பினான், சுகமில்லாதவர்களை எல்லாம் சுகப்படுத்தினான். ஆனா அவனை ரட்சித்துக் கொள்ள முடியவில்லையே, அவனுக்கு காயத்தை குணப்படுத்த முடியவில்லையே. ஆனால் உண்மையிலேயே
இந்த கிண்டல் மிகப்பெரிய பாராட்டு. அப்படிதானே? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கிண்டல் ஒருவேளை இந்த பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் பரிசேயரும் இதை கிண்டல் என்று நினைத்து செய்திருக்கலாம். உண்மையிலே நீங்கள் பார்த்தால், உண்மையிலே யோசித்து பார்த்தால், இது மிகப்பெரிய பாராட்டு, மிகப்பெரிய பாராட்டு. எப்படி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்நாள் முழுவதும் தனக்காக வாழவே இல்லை, மற்றவர்களுக்காக வாழ்ந்தார், மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். மக்களை ரட்சிப்பதற்கென்று தன் பலத்தை எல்லாம் பயன்படுத்தினார். சொல்ல போனால் இது மிகப்பெரிய பாராட்டுரை, இது மிகப்பெரிய பாராட்டுரை. ஒரு காலத்திலே ஒரு தலைமுறை சுயநலமே இல்லாமல் வாழ்ந்தார்கள். அப்படிதானே? ஒரு தலைமுறை சுயநலமே இல்லாமல் வாழ்ந்தார்கள். தாங்கள் சாப்பிடும் முன் மற்றவர்கள் சாப்பிட்டார்களா, மற்றவர்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்தார்கள். அப்படி ஒரு தலைமுறை வாழ்ந்தார்கள். இன்னமும் அந்த தலைமுறையிலே சில எச்சம் என்று சொல்லுகிறது போல கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. தாங்கள் சாப்பிடும் முன்னால் மற்றவர்கள் சாப்பிட்டார்களா என்று பார்த்தார்கள். வீடு ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். அந்த காலத்துல 3 ரூம் தான் இருக்கும். அப்படிதானே? ஒரு ஹால், ஒரு படுக்கையறை, ஒரு கிச்சன், அல்லது ஹால் தான் எல்லாருக்கும் பொதுவானது. அப்படி ஒரு நெருக்கடியான வீடுகளிலே முறுமுறுக்காமல் அன்போடும் சகிப்புத்தன்மையோடும் சுயநலமில்லாமல் ஒரு தலைமுறை வாழ்ந்தார்கள். நான் என்று சொல்லாமல் நாம் என்று சொல்லி ஒரு தலைமுறை வாழ்ந்தார்கள். பட்டங்கள் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையை படித்த ஒரு தலைமுறையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். கை கடிகாரம் எல்லார்கிட்டும் இருக்காது. அப்படிதானே? எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாலாம் ரிஸ்ட் வாட்ச் கட்டி நான் ரொம்ப பார்த்ததே இல்லை. சின்னதுல கட்டி இருக்கலாம். பிறகு அது பழுதுபட்ட பிறகு அதையெல்லாம் திரும்ப பழுது நீக்கி அதை அந்த காலத்தில் அப்படி ரொம்ப பெரிய ரிப்பேர் எல்லாம் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் இல்லாத காலத்திலே ஒரு வாட்ச் பழுதடைந்து விட்டால் மறுபடியும் கூட அதை வாங்க மாட்டார்கள், புதிது வாங்க மாட்டார்கள். கை கடிகாரம் எல்லாரிடமும் கிடையாது. ஆனாலும் நேரத்தை மிகச்சரியாக பயன்படுத்திய ஒரு தலைமுறை. அப்படிதானே? சொன்ன நேரத்துக்கு வருவார்கள். 8 மணிக்குன்னா 8 மணிக்கு, மணி எத்தனாச்சு சரியா வந்து நிற்பார்கள். வாட்ச் கட்டி இருக்க மாட்டார்கள். வந்துதான் கேட்பார்கள், மணி எத்தனாச்சு. 8 மணிக்கு முன்னாலேயே, எத்தனை மணிக்கு முன்னாலே வந்து விடுவார்கள். மொபைல் போன் இருக்காது. ஆனா நட்பு உரையாடல்களை அதிகமாக வைத்துக் கொண்டவர்கள். எத்தனைக்கும் அரட்டை அடித்து அவர்கள் நேரத்தை போக்கினதே இல்லை. தூரங்களை அதிகமாக நடந்து கடந்த ஒரு தலைமுறை, மற்றவர்களின் உயர்வையும் கொண்டாடின ஒரு தலைமுறை. ஏதாவது சொந்தத்திலேயோ அல்லது ஊர்லேயோ ஏதாவது ஒரு பிள்ளை நல்ல மார்க் எடுத்துட்டு பேங்குக்கு வேலைக்கு போயிட்டு டீச்சர் ஆயிட்டு கொண்டாடி மகிழ்வார்கள். வீட்டில் போய் சொல்லி சொல்லி எந்த பொறாமையும் இல்லாதபடி கொண்டாடி மகிழ்வார்கள். ஆனா இப்படிப்பட்டவர்களை சில சமயம் குடும்பத்தாரே ஏளனமாக என்ன சொல்வார்கள்? பெரிய பொதுநலவாதி, பெரிய பொதுநலவாதி, குடும்பத்துக்கு எந்த பயனும் இல்லாதவர் என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய பலம், நம்முடைய திறமை, நம்முடைய தாளந்து ஆகியவை நமக்கு என்று மட்டும் குறுகினதாக இருந்தால் கடவுளின் அங்கீகாரம் நிச்சயம் நமக்கு கிடைக்காது. கடவுளின் அங்கீகாரம் நிச்சயம் நமக்கு கிடைக்காது. ஆகவே நமக்கு பலமாக இருக்கிற நம்முடைய திறமை, நம்முடைய தாளந்து எல்லாமே மற்றவர்களின் உயர்வுக்காக என்று பயன்படுத்தும் போது நிச்சயமாக கடவுளின் அங்கீகாரம் நமக்கு உண்டு. நம்முடைய நாட்டிலே சமூகத்தின் நல்வாழ்வுக்காகவும் எளிய மக்களின் உயர்வுக்காகவும் தன்னலமே இல்லாமல் தொண்டாற்றுகின்ற நல்ல மனிதர்களை நினைக்கவும் NGOக்கள் என்று சொல்லுவோமே, அந்த அமைப்புகள், லாப நோக்கில்லாத அமைப்புகள், அந்த அமைப்புகளின் சேவையை நினைவுபடுத்தி கொண்டாடவும் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆகஸ்ட் 17ஆம் தேதி
நேஷனல் நான் ப்ராஃபிட் டே, நேஷனல் நான் ப்ராஃபிட் டே, தேசிய லாப நோக்கற்ற நாள் என்று ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளிலே இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நினைப்பார்கள். எப்படியெல்லாம் மற்றவர்களின் உயர்வுக்காக சுயநலமில்லாமல் உழைக்கின்றார்கள். எத்தனை நல்ல மனிதர்கள் அப்படி வாழுகின்றார்கள். இன்றைக்கு ஒரு பெரிய சங்கடமான நிகழ்ச்சி என்ன தெரியுமா? இன்றைக்கு ஜெபிப்பது, பிரசங்கம் பண்ணுவது, மக்களுக்கு சேவை செய்வது போன்றவை ஓற்றுக்காக என்ற நிலைக்கு வந்துவிட்டது. அப்படிதானே? யோசித்து பாருங்க. நிறைய பேர் ஜெபிப்பதையும் பிரசங்கம் பண்ணுவதையும் மற்றவர்களுக்கு சேவை செய்வது போன்றவைகள் எல்லாம் ஓட்டுக்காக அப்படி நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபம், தன்னுடைய பிரசங்கம், தன்னுடைய சேவை எதையுமே தன் புகழுக்காக செய்யவில்லை. அப்படிதானே? எதையும் தன்னுடைய புகழுக்காக செய்யவில்லை. தன் அற்புதங்களினாலே சுகம் பெற்றவர்கள் தனக்கு பின்னால் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி எவனாவது பின்னால வந்தா நீ பின்னால வராத, நீ போ, நீ உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டில் போய் சாட்சி ஆயிரு, உன் ஊர்ல போய் சாட்சி ஆயிரு. அதை தான் அவர் சொன்னார். அவர்கள் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று எதையுமே அவர் எதிர்பார்க்கவில்லை. அவரது பலம் முழுக்க முழுக்க மனிதர்களை ரட்சிப்பதற்காகவே இருந்தது. நாமும் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, உம்மை போல லாப நோக்கில்லாமல் வாழ்வதற்கும், உம்மை போல என்னுடைய பலத்தை மற்றவர்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்துவதற்கும் பலன் தாரும் ஆண்டவரே என்றுதான் நாம் கேட்க வேண்டும். பல சமயம் நாம் பலம் கேட்போம். எப்படி பலம் கேட்க வேண்டும்? உம்மை போல நான் வாழ வேண்டும். நான் செய்வதெல்லாம் எந்த லாப நோக்கத்திற்காகவும் செய்யக்கூடாது, மற்றவர்களை கவர்வதற்காக என்று செய்யக்கூடாது. எந்த லாப நோக்கமும் இல்லாதபடி என்னுடைய சேவை, என்னுடைய ஜெபம், என்னுடைய பிரசங்கம் எல்லாம் மக்களை ரட்சிப்பதற்காக உம்மை போல நான் பயன்படுத்த வேண்டும். அதற்கு நீர் பலம் தாரும் என்று நாம் கேட்கலாம். இவை தவிர எவற்றிற்காக எல்லாம் அவரிடத்திலே கர்த்தாவே நீர் எனக்கு பலம் தாரும் என்று கேட்கலாம் என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம். அந்த வகையிலே முதலாவது நாம் கேட்க வேண்டியது, கற்றுக்கொள்ள பலம் தாரும், கற்றுக்கொள்ள பலம் தாரும். வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மார்க் 4:33. அவர்கள் கேட்டறியும் திறனுக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக, திறனுக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். எல்லாருக்கும் போதனையில் கேட்பதை அறியும் திராணியும் புரியும் திராணியும் இருப்பதில்லை. அப்படித்தானே? நம்ம எல்லாருக்கும் அப்படிதான். நிறைய பிரசங்கங்களை நாம் கேட்கின்றோம். வேகமாக பிரசங்கங்களை பண்ணி கொண்டு போகும்போது பல சமயம் நமக்கு தெரியவே செய்யாது. என்ன பேசினார், என்ன நடந்து, ஒண்ணுமே தெரியாது. ஆகவே எல்லாருக்குமே போதனையில் கேட்பதை அறியும் திராணியும் புரியும் திராணியும் இருப்பதே இல்லை. பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் கேட்டறியும் திராணிக்கு மேலாக, புரியும் திராணிக்கு மேலாக பாடங்களை போதிக்கும் பள்ளிக்கூடத்திலே சேர்த்திருப்பார்கள். இவ்வளவுதானே? அந்த பிள்ளைகள் படிச்சிருமா யோசிப்பதே இல்லை. சிபிஎஸ்சி பெரிய சிலபஸ், ஐஏஎஸ் போன்ற அந்த கல்வியை அங்கே படிச்சு கொடுப்பாங்க. அந்த பிள்ளைகள் வாடி வதங்கிவிடும், என்னன்னே தெரியாது. அவர்கள் கேட்டறியும் திராணி புரிந்தறியும் திராணிக்கு மேலாக பாடங்களை போதிக்கின்ற பள்ளிக்கூடத்திலே சேர்த்திருப்பார்கள். அங்க அந்த பிள்ளைகள் கஷ்டப்படும், திண்டாடும், ஒன்றுமே புரியாது. அப்படி கஷ்டப்படும் போது அவர்களது கேட்டறியும் பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக டியூஷனுக்கு அனுப்புவார்கள். இவ்வளவுதானே? டியூஷனுக்கு அனுப்புவார்கள். கற்றுக்கொள்ளதான் கற்கும் பலம் பெருகும். எவ்வளவு தூரம் கற்கிறோமோ அதை என்ன சொல்வார்கள்?
தோண்ட தோண்டதான் தண்ணி ஊறும், அப்படிதானே? தொட்டனை தூரும் மணற்கேணி. கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளதான் கற்கும் பலன் பெருகும். ஆனால் பலர் கற்று கற்று அந்த பலத்தை பெருக்கிக் கொள்ள விரும்புவதே இல்லை. கற்பதினாலே பெற்றுக்கொள்ளும் பலம் கற்போரின் வாழ்விலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ரொம்ப உண்மையா இந்த பைபிளை யாரெல்லாம் படிக்கிறார்களோ நிச்சயமா அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு நல்ல மாற்றம் வரும். எடுத்துக்காட்டாக ஒரு விதை முதல்ல விதைக்க மாற்றம் என்னது? முதல்ல விதை எப்படி மாறுகிறது? முதல்ல ஒரு விதை வேறாக மாறி பின்பு வளர்ந்து வருகிறது, அப்படிதானே? நேரடியா வளருமா? இல்லை. விதையின் முதல் மாற்றம் என்ன? அந்த விதை முதல்ல வேறாக மாறுகிறது. இந்த புரிந்து கொண்டோம், அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? அண்டர்ஸ்டாண்டிங். அப்படிதானே? கீழே இருப்பது அண்டர்ஸ்டாண்டிங் என்பதற்கான அடையாள குறியீடு என்ன தெரியுமா? வேர் விடுதல். அதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால்தான் பவுல்லாம் எழுதியிருப்பார், கிறிஸ்துவை அறிந்து வேர் விட்டவர்களாகி, அப்படிதானே? அண்டர்ஸ்டாண்டிங். வேர் மரத்திற்கு அடியில் தான் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை விதையாக பெற்றுக்கொண்ட பல மனிதருக்கும் வேர்விடும் திறன், பலம் இல்லவே இல்லை. அவரிடத்துல நிறைய பேர் பிரசங்கம் கேட்க வந்தாங்க, பலருக்கும் என்ன இல்லை தெரியுமா? இந்த வேர்விடும் திறன், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லவே இல்லை. விதை எந்த மாற்றமும் இல்லாமல் விதையாகவே இருந்து கொண்டிருந்தது. ஆண்டவருக்கு இது ஒரு பெரிய சோர்வை கொடுத்தது. ஆகவே அவர் என்ன செய்தார் என்றால், தம் போதனைகளை உவமையாக கதையாக சொல்லி நிறுத்தி கொண்டார். கதையை மட்டும் சொன்னார், கதையை சொல்லி நிறுத்தி கொள்வார். இந்த கூடி வந்த மக்கள் எல்லாரும் கலைந்து போன பிறகு சீஷர்கள் அவரிடத்தில் வருவார்கள். வந்து அவர்கள் கேட்பார்கள், இந்த உவமையின் விளக்கத்தை சொல்ல வேண்டும். அழகா இருந்த அந்த கதை, ஆனா அதுக்கு விளக்கத்தை நீர் சொல்லவில்லையே. அந்த சீஷர்கள் அப்படி விளக்கத்தை கேட்கும் போது மட்டும்தான் அதை அவர்களுக்கு விளக்கினார். சீஷர்கள் கேட்டாங்க, ஏன் இதை நீர் மக்கள்கிட்ட சொல்லவில்லை? அப்படி கேட்கும் போது அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உங்களை போல அவர்கள் என்னிடத்திலே விளக்கம் கேட்கவில்லையே. அப்படிதானே? உங்களை போல அவர்கள் என்னிடத்திலே விளக்கம் கேட்கவில்லையே. ஆகவேதான் மார்க்கு நற்செய்தியான எழுதுகிறார், அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை கூறினார். உவமைகளினாலே வசனத்தை கூறினார். அதோடு நிறுத்தி கொண்டார். ஆண்டோடைய வசனத்தை கேட்கும் போது நமக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை. வந்தோம், கேட்டோம், சென்றோம் என்ற நிலையிலே நாம் இருந்தால் அந்த வசனம் அது விதையாக இருக்கிறது, அது வேர்விடவில்லை என்ற அடையாளம். ஆகவே வசனம் வேர்விட வேண்டும், அந்த விதை வேர்விட வேண்டும். மாற்றம் மிகவும் முக்கியம். ஒரு மனிதன் சேமிக்கிறான். சேமிப்பின் மாற்றம் என்ன? முதலீடு. ஏதாவது ஒன்றுல முதலீடு பண்ணணும், எல்லாம் பிரயோஜனம் இல்லை. அறியாமையின் மாற்றம் அறிவு. குழந்தை நிலையின் மாற்றம் மனிதன். நம்பிக்கையின் மாற்றம் தன்னம்பிக்கை. வசனத்தினால் நிகழும் பல மாற்றங்களுக்கு பிறகுதான் நம்ம வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிகழும். அப்படிதானே? வசனத்தினால நிகழுகின்ற பல மாற்றங்களுக்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றம் எல்லாம் நிகழ்ந்திருக்கும். ஆகவே நம்ம ஆண்டவரிடம் கேட்கிற பலத்திலே ஒன்று, கர்த்தாவே உமது வசனங்களை கற்று உணரும் பலம் தாரும். அப்படிதானே? உடைய வசனங்களை கற்று உணர்கின்ற பலனை எனக்கு தாரும். வசன விதைகளை வேர்விட்டு வளர செய்கின்ற பலத்தை எனக்கு தாரும். நம்ம கண்டிப்பா இதை கேட்கணும். நம்ம வேற எதுக்கெல்லாமோ பலன் கேட்கிறோம். ஆண்டவரே இதை செய்ய பலம் தாரும், அதை செய்ய பலம் தாரும், பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்ட பலம் தாரும், எல்லாம் வேண்டியதுதான். ஆனால் இதுவும் வேண்டும், இதுவும் கண்டிப்பாக வேண்டும். ஒவ்வொரு முறை ஆண்டவரது வார்த்தையை வாசிக்கும் முன்பாக பைபிள ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை 3 ரீடிங்ஸ் வாசிப்பாங்க.
நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், திருமறைப்பாக வாசிக்க கேட்போம் என்று போதகர் சொல்லும் போதே, கத்தாவே இன்னைக்கு வாசிக்கிறதுல எனக்கு பிரயோஜனம் இருக்கணும், அதை புரிந்து கொள்ள எனக்கு பலம் தர வேண்டும், அந்த விதை என்னுக்குள்ளே அது வேர்பட வேண்டும், அது செடியாக வளர வேண்டும். ஒவ்வொரு முறையும் அதை நாம் கேட்க வேண்டும். அருளுரை கேட்க முன்னால, ஆண்டவரே இதை வாசித்த இந்த பகுதியை எனக்கு உணர்ந்து கொள்ள பலம் தார். கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டிய பலம் அது. கற்றுக்கொள்ள பலம் தார், கற்றுக்கொள்ள பலம் தார். இரண்டாவது என்ன பலத்தை நாம் கேட்க வேண்டும்? சோதனைகளை தாங்கும் பலம் தாரும். சோதனைகளை தாங்கும் பலம் தாரும். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:13. மனிதருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நாம் கேட்க வேண்டிய பலம் சோதனையை தாங்கும் பலம். இந்த சோதனையை தாங்கும் பலம் என்பது என்ன? பவுல் இதை ரொம்ப அழகாக பயன்படுத்தி இருக்கின்றார். சோதனையை தாங்கும் பலம் என்பது என்ன தெரியுமா? ஒரு பொருள் உறுதியானது தானா என்பதை அறிவதற்காக செய்யப்படுகின்ற எல்லா சோதனைகளையும் தாங்குகின்ற பலம்தான் இந்த சோதனையை தாங்கும் பலம் என்பது. ஒரு பொருள் இருக்கிறது, அது உறுதியாக இருக்குமா? ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு கம்பி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது உறுதியானது தானா என்று எவ்வளவு சோதிப்பார்கள். அதே போல ஒரு பொருள் உறுதியானது தானா என்பதை அறிவதற்கு செய்யப்படுகின்ற எல்லா சோதனைகளையும் தாங்குகின்ற பலம் இருக்கிறதே, அதுதான் சோதனையை தாங்கும் பலம். ஒரு பொருள் அது பயன்படும் அளவை பொறுத்து அதுக்கு சோதனைகள் பெருகும். அப்படிதானே? ஒரு பொருள் பயன்படும் அளவை பொறுத்து அதற்கு சோதனைகள் பெருகும். குறிப்பாக உணவு பொருள், மருந்து பொருள், இதெல்லாம் நிறைய பேர் பயன்படுத்துவார்கள். அதனால அதுக்கு ரொம்ப சோதனைகள் உண்டு. ஏனென்றால் அதனால் யாருக்கும் ஆபத்து வந்துவிடக்கூடாது. அதை உறுதி பண்ண அவைகளுக்கு பல சோதனைகள் உண்டு. அதே போலதான் பாருங்கள், ஒரு மனிதனின் பயன்பாடு பொறுத்து அவனுக்கு சோதனைகள் பெருகும். ஒரு மனுஷனுக்கு பயன்பாடு பொறுத்து அவனுக்கு சோதனைகள் பெருகும். எடுத்துக்காட்டாக, ஒரு மனிதன் ராஜ அரண்மனையிலே வேலை பார்க்க போகிறான் என்றால் அவனுக்கு அதிக சோதனைகள் வைக்கப்படும். உங்களுக்கு தெரியும், தானியேலை போல நிறைய யூதர்கள், யூத வாலிபர்கள் அரண்மனையிலே வேலை பார்க்க வேண்டும். சோதனை வைக்கப்பட்டதை விடுதானே? நம்ம அதெல்லாம் சோதனை என்று நினைப்பதில்லை. ராஜ உணவு, மதுபானம் இருக்கும், எல்லாம் இருக்கும். லிமிட்டாக யார் எடுத்துக்கொள்ளுகிறார்கள்? கிடைக்குதுடா என்று யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். 30 நாள் அளவும் அந்த சோதனை என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அது ஒரு டெஸ்ட். ஆனா அதுல தானியேல் போன்றவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். 30 நாள் அளவும் எங்களுக்கு இது போதும், பருப்பு போன்றவை போதும், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஒரு மனிதன் ராஜ அரண்மனையிலே பயன்படுத்த போகிறான் என்றால் அவன் தகுதி அறிய பல சோதனைகள் நிகழ்த்தப்படும். இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கிறானா, உண்மை உள்ளவனாக இருக்கிறானா, பிறர் விஷயத்திலே ஏமாற்றுகிறானா, எல்லாம் சோதிக்கப்படும். பவுல் அப்போஸ்தலன் இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே தம் பயன்பாட்டிற்காக மனிதரை தெரிவு செய்ய அவர் சோதிப்பதை குறித்து சொல்லுகிறார். தம் பயன்பாட்டிற்காக மக்களை தெரிந்தெடுக்க அவர் சோதிக்கிறார்.
அந்த சோதனையிலே தோற்று போனவர்களை குறித்து பவுல் எழுதும்போது எப்படி எழுதுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:5 அவர்களில் பெரும்பாலானோரிடம் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஏனென்றால் அந்த அதிகமான பேர் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக அது வேண்டும் இது வேண்டும், அது வேண்டும் இது வேண்டும். அதே போல ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள், புசிக்க குடிக்க களியாட்டம் செய்ய இதையெல்லாம் செய்தார்கள். அவர்களிடத்தில் ஆண்டவர் பிரியமா இல்லவே இல்லை. கர்த்தர் நம்மை தமக்கென்று எடுத்துக்கொள்ளும் போது இந்த சோதனைகளை எல்லாம் அவர் செய்கிறார். ஒரு மனிதனை தன் பயன்பாட்டிற்காக கடவுள் பயன்படுத்த போகிறார் என்றால் அவனுக்கு சோதனைகளை சாதாரண மனிதரை விட அதிகமாக தருவார். பவுல் அதை தான் எழுதுகிறார். உங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும், அந்த சோதனைகளை தாங்க உங்களுக்கு பலம் வேண்டும். சோதனைகளை கண்டு பயந்து விட்டால் எல்லாம் வீணாகிவிடும். அப்படிதானே? பயம் வரக்கூடாது. அந்த பயம் வந்துட்டு என்றால் எல்லாம் வீணாகிவிடும். ஒரு சோதனையை சந்திக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் அதை தாங்குகிற பலம் இருக்காது. ஐயோ எனக்கு இப்படி வந்துட்டு அதிலே ஸ்டக்கப் ஆகி நின்று விடுவோம். அப்படிதானே? உதாரணமா நம்ம வீட்டில் உன்னை காணலன்னு வைங்களேன், அதிலேயே ஸ்டக்கப் ஆகி நின்று விடுவோம். அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு நம்மால முடியவே செய்யாது. எல்லாமே எனக்கு இப்படிதான் நடந்துருமோ, இன்னைக்கு இது காணாம போயிட்டு நாளைக்கு எல்லாமே இப்படிதானே எனக்கு நடக்கும். அந்த சோதனையிலே நம்ம அவுட் ஆகி விடுவோம். ஏமாற்றம், மனிதர்களிடத்திலிருந்து வருகிற ஏமாற்றம், ஸ்டக்கப் ஆகி அதிலேயே நாம் விழுந்து விடுவோம். பயத்துல இருக்கிற பலத்தையும் இழந்து விடுவோம். அப்படிதானே? அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நீங்க கேட்க வேண்டிய பலம் என்ன? சோதனையை சந்திக்க தாங்குவதற்கு எனக்கு பலம் வேண்டும். பவுல் அழகாக எழுதுகிறார், சோதனையை தாங்கத்தக்கதாக அவர் உங்களுக்கு அதுக்கான போக்கை உண்டாக்குவார். அப்ப நம்ம கேட்க வேண்டியது என்ன என்றால், ஆண்டவரே இந்த சோதனையை தாங்குவதற்கு எனக்கு பலம் வேண்டும். ஆகவே 2 காரியத்தை நாம் தியானித்தோம். 2 காரியத்தை நாம் தியானித்தோம். சொல்ல போனால் 3 காரியம். முன்னுரையிலே நான் சொன்னேன், ஆண்டவரை போல சுயநலம் இல்லாமல் பணி செய்ய பலம் வேண்டும். நான் உட்பட எல்லாருக்குமே அந்த சுயநலம் உண்டு. நான் இப்படி செய்யறதுனால மக்களுடைய நன்மதிப்பை நான் பெற்றுக்கொள்வேன், மக்கள் எல்லாரும் என்னை விரும்புவார்கள். அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருந்ததென்றால், எனக்கும் உங்களுக்கும் இருந்ததென்றால், நாம் கிறிஸ்துவை போல வாழவில்லை. அவர் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்கவில்லை. தம்முடைய சேவை, தம்முடைய பிரசங்கம், தம்முடைய ஜெபம், ஒரு சுயநலமும் அவரிடத்திலே இல்லை. ஆகவே நாம் முதல்ல கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்மை போல சுயநலம் இல்லாமல் இருக்கணும் ஆண்டவரே, அதுக்கு நீர் பலம் தர வேண்டும். உம் பலம் இல்லாமல் எனக்கு பலம் ஏது? ஒரு பாட்டில் நம்ம பாடுவோமே, இயேசுவே நசரேயின் அதிபதியே, நின் பலம் அல்லாமல் எனக்கு சுயபலம் ஏது? நினைவு வசனம் முழுவதும் பொல்லாதது. நான் எல்லாம் இப்படிதான் யோசிக்கிறேன், இப்படி நான் செய்தா எனக்கு புகழ் வரும், பலம் வரும். மோசம் ஆண்டவரே, அப்படி நான் இருக்கக்கூடாது. சுயநலம் இல்லாமல் பணி செய்ய எனக்கு பலம் வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அவரை கற்றுக்கொள்ள நமக்கு பலம் வேண்டும். இந்த பைபிளை ஒவ்வொரு வசனத்தையும் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு பலம் வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு நாம் கற்பதே மற்றவர்களுக்கு சொல்வதற்கு தான். அப்படிதானே? நம்ம எல்லாரும் சுவிசேஷகர்கள். நம்ம கற்றுக்கொள்கிறது நமக்கு மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகவே அதுக்கு எனக்கு பலம் தாரும், சோதனைகளை தாங்க பலம் தாரும். இப்படி நாம் அவரிடத்திலே பலத்தை கேட்டு, ஆண்டவரே எனக்கு பலம் தாரும், நான் வாழ்வதற்கு பலம் தாரும், உம்மை பிரதிபலிப்பதற்கு எனக்கு பலம் தாரும் என கேட்டு நம்முடைய தியானத்தை நிறைவு செய்வோம்.